ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் கார்டன். இன்றைக்கி வந்து நர்சரியிலேருந்து 2 பிளான்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று ஒரு ஒரு வீடியோவில் அதை பிளான்ட்டிங் பற்றி நான் சொல்கிறேன். என்கிட்ட ஏற்கனவே இருந்த இந்த ஜாடியில் நான் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஜூஸஸ், அதோட எக்ஸ்ட்ராக்டை இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து மாதுளம்பழ ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் வந்து சாப்பிட்றது. அதை ஜூஸ் போட்டுட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஜாடியில் போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து இப்போ மாதுளம் பழமாக அந்த சீட்லேருந்து முளைச்சிருக்கு. இப்போ எனக்கு இதெல்லாம் நான் வேறு ஜாடியில் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். நிறைய இருக்குது கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா. அது எல்லாமே வந்து முளைச்சி ஒரு இவ்வளோ தூரம் வந்து செடியாக வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி நான் போட்ட வேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு டீகம்போஸ்ட் ஆகி அந்த ஆர்கானிக் கம்போஸ்ட்டாக அதோட மேல் இதில் மட்டும் மாறியிருக்கு. யூஸ்வலாக நான் இப்படி தான் பிளான் பண்ணுவேன். கீழே சாயில் கார்டன் சாயில் ஏற்கனவே இருக்கும். நம்ம செம்மண்ணோ சாதா மணலோ கொஞ்சம் அதில் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அது அங்கே ஏற்கனவே கீழே இருக்கும். மேலே நாம் போடுற ஆர்கானிக் வேஸ்ட்டு எதுவோ வெங்காயம், தக்காளி, வீட்டில் கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து மேலே போட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிடுங்க. ஒரு 1 மந்த்து கிட்ட வந்து சுத்தமாக அது இல்லாமலே போயிடும். அந்தளவுக்கு அது கம்போஸ்ட்டாக மாறிடும். இப்போ இதில் இருந்து எடுத்தது வந்து ஒரு சின்ன ஜாடி என்கிட்ட இருந்தது. முருகனுக்கு காவடி எடுத்தப்போ அது அந்த இதில் இருந்தது. அதை வந்து அதில் நான் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு அதை வைக்க சொல்லி. இப்போ அடுத்து வந்து அதில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காம்போஸ்ட் வந்து நல்லா எல்லா கிச்சன் வேஸ்ட்டுமே தெரியாத அளவுக்கு நல்லா மக்கியிருக்கும். இப்போ மக்கினதுக்கு அப்புறம் அதை நல்லா வந்து கிளறிட்டு மண் லூஸாக இருக்கா போதுமா, மணலில் அந்த கலவை போதுமான்னு பார்த்துட்டு இப்போ கம்போஸ்ட்டு வந்து எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம் மேலே இருக்கிறத. இப்போ செடியும் வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு ஜாடியில் இருக்க எல்லா மண்ணையுமே இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த லூஸ்னஸ் ஃபீல் ஆகணும். இப்போ சில மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் களிமண், இந்த செம்மண்ணில் இறுக்கமாக பிடிச்சிக்கும். அப்படி நீங்கள் செடி வச்சிங்கன்னா செடி வந்து மேலே வந்து வராது, ஃபுல்லாக அப்படியே வேரோட கெட்டியாக பிடிச்சிக்கும். இப்போ இதனால் நான் லூஸாக இருக்க மண் எல்லாத்தையுமே அந்த 3/4 பார்ட் வரைக்கும் அதில் இருக்க மண்ணெல்லாம் நான் வந்து எடுத்துடுறேன். அது எடுக்கும்போதே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லூஸாக இருக்குன்றதுனால. இப்போ அதில் வந்து இருக்கிற மண்ணில் ஒரு கல் இருக்கலாம், இரும்பு கூட சில சமயம் வந்து அந்த மணலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு 3/4 ஜாடியோட 3/4 அளவுக்கு வந்து வந்ததும் நான் வந்து மண்ணில் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து இதுக்கு தேங்காய் நார் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா. மண்ணை லூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இந்த சம்மருக்கு அதில் தண்ணி வந்து ரொம்ப நல்லா ரீட்டைன் பண்ணி அதிலே வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்மருக்கு இது தான் பெஸ்ட்டு. அதை வச்சு நீங்கள் வந்து லேயரிங் பண்ணி அதுக்கப்புறம் பிளான்ட் வச்சிங்கன்னா தண்ணி வந்து செடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து தண்ணி காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ மட்டும் ஊற்றினா போதும். ஒரு லேயர் தேங்காய் நார், அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து நம்ம மண். அது அழுத்தி டம்ப் பண்ணி போடக்கூடாது. வந்து ஜஸ்ட்டு தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து தேங்காய் நார் வச்சு அப்புறம் நீங்கள் வைக்கணும். இப்போ வந்து அந்த 3/4 வச்சதுக்கப்புறம் ஒரு லேயர் நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா. வச்சுட்டு மணல் போட்டுட்டு இப்போ நான் வாங்கிட்டு வந்த அந்த செம்பருத்தியை வந்து வைக்க போகிறேன். நகர்த்தி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த செம்பருத்தி இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து சாதா ஒத்த செம்பருத்தி தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், ரெட் கலரில். இந்த செடி வந்து நர்சரியில் 50 ருபீஸ் சொன்னாங்க. ஹைப்ரிட் வெரைட்டி பெரிய பூலாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே என்னோடய கார்டன் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது வந்து நான் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இதை வந்து எப்படி வைக்கணுன்ற ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. அந்த உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டை வந்து உடச்சிருவாங்க. செடி ஒன்ஸ் உள்ளே இருக்க அந்த வேர்லேருந்து அது வெளில வந்துருச்சுன்னா குழைக்காது. ஃபஸ்ட்டு வந்து கேர்ஃபுல்லாக அந்த செடியில் இருக்க மேலே இருக்கிற கவரை வந்து பிளேடால் கட் பண்ணிக்கோங்க. பிளேடில் சேஃப்டியாக உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது அந்த களிமண்ணில் அந்த இருக்கிற பார்ட் ஒன்று கூட உடையக்கூடாது, சரிங்களா. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு தான் நர்சரியிலேருந்து வாங்கினது. நல்ல வேர் வந்திருக்கு. எதையுமே பிக்காமல் பத்திரமா எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுக்கும்போது கையில் பிடிக்கும்போதோ ஒரு இது கூட உடையக்கூடாது. அதிலேருந்து ஒரு பார்ட்டோ உடஞ்சி அதில் இருந்துருச்சுன்னா அதை வந்து ரொம்ப பழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து பிளான்ட்டுக்கு ஷாக் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுலேருந்து அது
வெளியில் வந்து பிழைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம பாட்டில் அதை வச்சுட்டோம். இப்போ இந்த ஜாடிக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அதை பொசிஷன் பார்த்து உடைக்காமல் அதை வச்சுருங்க. நேராக வச்சுட்டு மண்ணுக்கு இருக்கிற மண்ணை கொடுத்து ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வச்சதுக்கப்புறம் இதை வந்து கையால் திருப்புறதோ அந்த மாதிரி ரொம்ப அழுத்தி இது பண்ணக்கூடாது. அவ்வளோதான் இதோட இது. இப்போ ஏற்கனவே நம்ம ஜாடியிலேருந்து இதே ஜாடியிலேருந்து மண் எடுத்தோம் இல்லையா, அதை ஒரு லேயராக போடுங்க. இது ஒரு லேயர் போட்டுட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. உங்களுக்கு வெளிச்சம் குறைஞ்சது வந்து நல்லாவே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பயுமே செடி வைக்கும்போது வந்து ஒன்று காலையில் 6 to 8 அந்த மாதிரி வைக்கணும். சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 மணிலேருந்து வைக்கணும். இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு, அதனால் சூரியன் வந்து மறைஞ்சிட்டாரு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வச்சுருவேன், பார்க்கலாம் இருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வச்சுட்டு இது பண்ணிட்டிங்களா. இப்போது திரும்பி வந்து ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக வந்து தேங்காய் நார் அதை தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரோஜா செடி இதெல்லாம் வைக்கும்போது நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அதுக்கு வைக்கலாம். இதுக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா மண் லூஸ் ஆகிறதுக்கு நல்லா வந்து தேங்காய் வந்து உரிச்சிட்டு காய வச்சுருங்க வெயிலில். உரிக்கும்போது அந்த சவுண்டே உங்களுக்கு கேட்கணும், அந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு லேயராக இப்போ வந்து நம்ம அடிக்கிட்டு திரும்பியும் வந்து அதிலேருந்து நான் மணல் எடுத்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அடியிலேருந்து காம்போஸ்ட்டும் சேர்ந்து கலந்து தான் வரும். நம்ம ஏன்னா கீழே வந்து காம்போஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ மணல் எடுக்கும்போது காம்போஸ்ட்டும் சேர்ந்து வரும். அதுவே போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே செடி வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன். வைக்கணும்னு ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் செடி வைக்கணும் இல்லையா. இப்போ வந்து ஒரு லேயராக வந்து இப்போ இந்த தேங்காய் நார் மறைகிற அளவுக்கு நான் மண் போட்டு மூடிடுவேன். இது ஒரு லேயர். பாருங்கள், காம்போஸ்ட்டும் வந்து சேர்ந்து வந்திருக்கு. மாதுளம்பழம் தோல் தாங்க அது. இதோடு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு தோல் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு லேயராக போட்டு கவர் பண்ணிடுங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து இருந்த ஜாடிங்கிறதுனால இதில் வந்து அதில் கீழே ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இதில் மட்டும் வைக்கிறது கிடையாது. வீட்டில் வந்து சட்டி வச்சுருப்பாங்க, உடஞ்ச பக்கெட்டு இது எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே ஹோல்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். திரும்பியும் நான் ஒரு லேயர் வந்து தேங்காய் நார் வச்சுருக்கேன். ரொம்ப பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது வந்து தனியாக எல்லா வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். கொக்கோபீட்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, அது தேங்காய் நார் தான். அதை என்ன செய்வாங்கன்னா அதை வந்து மிஷினில் கிரைண்ட் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி விற்கிறாங்க. செங்கல் ஷேப்பில் இப்போ இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சோன்னா நல்ல உதிரி ஆகிடுது. அப்புறம் மணலில் கலந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து காய வச்சு நம்ம இப்போ அடுத்தது நான் இது வந்து 2 நாள் கழித்து இது பிளான் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ. இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் சத்துக்கு முட்டை தோல் தான் போட்டிருக்கேன். இது எப்படி போடணுங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்ல கலராக பூத்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இருந்த வீடியோவில் நான் இந்த செம்பருத்தியை வந்து போட்டிருப்பேன். அதில் இது அப்டேட் வீடியோன்னு நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கும் நான் வந்து போட்டிருக்கிறது ஒரே ஃபெர்டிலைசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி கொண்ட பூ நான் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது இப்போ பூ வச்சுருக்கு. நல்லா இவ்வளோ பெருசு வந்து வளரும்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு வந்து நல்ல கலரிங் இருக்குது. இன்னும் கூட நல்லா பெருசாக பூக்கும்னு சொன்னாங்க. லீஃப் பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி நான் காமிச்சிருந்தேன். இது என்ன செடின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ குண்டுமல்லின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதில் இலை வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் அந்த மாதுளையை வந்து மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதுலேருந்து இப்போ நிறைய கிளை வந்திருக்கு. இப்போ நீங்களும் இதே மாதிரியே நர்சரியிலேருந்து வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணி அந்த செடியை வச்சு பாருங்கள். நன்றி.